வெல்கம் டு வாணியாஸ் கிச்சன். சிம்பிளாக சூப்பராக ரசம் வைக்க ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதையும் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு உளுந்து பருப்பு லைட்டாக செவக்கும்போது அது கூட ஒரு 5லேருந்து 8 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வெறும் ரசமாக குடிக்கும்போது கூட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டைம் இல்லை, குயிக்காக செய்யணும் அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வதங்கும் போதே அது கூட ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வதக்குங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி தோல் சுருங்கி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, தோலும் சுருங்கிருச்சு. இப்போ இது கூட 2 பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பழம் நல்லா ரெட் கலரில் நல்லா பழுத்த பழமாக சூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும் எப்போவுமே. தக்காளி சீக்கிரம் வதங்கன்னா லைட்டாக உப்பு சேர்த்து வதக்குங்க. தக்காளி வதங்குற கேப்பில் சீரகம் மிளகு அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 3லேருந்து 5 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொரகொரப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா அரைச்சிருங்க. நம்ம இப்படி நல்லா அரைக்கிறதுனால சாப்பிடும்போது மிளகு சீரகம்லாம் வராது. அப்படி வந்தாலும் நம்ம ஓரமாக எடுத்து வைக்க முடியாது, அப்படியே சாப்பிட்ருவோம். ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கிட்டு இருந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. மிளகு சீரகம் அரைக்கிறதெல்லாம் நம்ம ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அரைச்சி கூட வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு, மஞ்சத்தூளோட பச்சை மணமும் போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகு சீரகத்தை ஆட் பண்ணுவோம். அது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அந்த கரைசலையும் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த புளி தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாக கொதிச்சிரும். புளி தண்ணி கொதித்ததையுமே இதில் 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக செம்மையாக இருக்கும். அப்படியே ஸ்டவ்வை மீடியம் எல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக ரசம் கொதித்து வரும்போதே ஆஃப் பண்ணிடுங்க. ரசம் நல்லா கொதிச்சா நல்லா இருக்காது. ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து மேலே தூவி விட்டுருங்க. சூப்பரான மிளகு ரசம் ரெடி. இந்த மெத்தடில் ஒரு டைம் மிளகு ரசம் செஞ்சு பாருங்கள். எப்போவுமே இதே மாதிரி தான் செய்வீங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.